நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்கள் வீடியோ பதிவில் பார்க்கறது ஒரு நல்ல பெருங்கூட்டான இரண்டாம் ஈத்து மயிலை கிடாரி மற்றும் அதனுடைய மயிலை காளைக்கன்றுடனுங்க. நிறைய நண்பர்கள் கேட்கலாம், இவ்வளோ பெரிய மாடு ஆயிடுச்சு, இதை நீங்கள் ஏன் கிடாரி அப்படின்னு சொல்கிறீங்கன்னு. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தான் 6 பல்லுங்க. ஸோ இன்னும் இளம் பொருள். நம்மளை பொறுத்த வரைக்கும் கிடாரி தானுங்க. பல்லு சேர்ந்தால் மட்டுமே அது மாடாக கருதப்படுதுங்க. ஸோ இந்த கிடாரியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எலும்பூக்கமான கிடாரி, நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்பும் கூடங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நல்ல அகலத்தில், நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டில், நல்ல ஜெய்ஜாண்டிக்கான தோற்றத்தில் நல்ல சாலச்சிறந்த மாடுங்க. நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியுங்க, நல்ல ஒரு அழகான நெத்தி பிள்ளையில், நல்ல ஒரு ரட்டநாடி உடம்புல, நல்ல ரட்டை திமிழில், நல்ல ஒரு மடிகால் சுத்தத்தில் நல்ல தெளிவான மாடுங்க. ஸோ கறவை திறனும் பார்த்திங்கன்னா, கன்றுக்கு போக நேரம் 2.5 லிட்டர், ஒரு நாளைக்கு நீங்கள் 5 லிட்டர் பால் கறந்துக்கலாமுங்க. பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள்னு யார் வேணுமானும் கறந்துக்கலாமுங்க. கறவைக்கு பார்த்திங்கன்னா கால் அணைச்சி கறக்கணுங்க. நல்ல ஒரு குணம்ங்க. குணஸ்தாபத்தில் சாலச்சிறந்த மாடு. இதனுடைய கன்றும் பார்த்திங்கன்னா நல்ல ஊக்கமான கன்றாக பிறந்துள்ளதுங்க. வருங்காலத்தில் அதுவுமே நல்ல ரட்டை திமிழில் நல்ல சீரான கன்றாக சேருங்க. ஸோ இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் அழகிலும் சரி, குணத்திலும் சரி, கறவை திறலும் சரி, அனைத்திலுமே நல்ல மிகுதியான மாடுங்க. நீங்கள் அந்த மாட்டினுடைய மேல் பகுதியில் பார்க்கறது சென்ற ஈத்து மாடு அம்மை நோயால் பாதிக்கப்பட்டு அந்த முடி மீண்டும் நல்லா முளைக்குதுங்க. ஸோ இன்னும் ஒரு ஈத்து போய் பார்க்குறப்போ அதெல்லாம் கம்ப்ளீட்டாக மறைஞ்சிருங்க. அதை பற்றி பயப்பட தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு அழகில் இந்த ஷோ குவாலிட்டி அமைப்பில் உங்களுக்கு மாடு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்.